குழந்தைங்களுக்கு மூச்சு குழாயில் இருக்கிற பிரச்சனை பெரும்பாலும் பிறவிலே வர்ற பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா, மூச்சு குழாயே மொத்தம் அந்த ட்ரக்கியான்னு சொல்கிறது மேலேருந்து ஆரம்பித்து வாய்ஸ் பாக்ஸ்லேருந்து ஆரம்பித்து லங்ஸு போய் முடிகிற பாதை வரைக்கும் சுருங்கி போயே இருக்கலாம் பிறக்கும் போதே. அது ஹார்ட்டில் இருக்கிற ப்ராப்ளமும் சேர்ந்து அதோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஓப்பன் சர்ஜரி பண்ணி தான் அதை கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் பீடியாட்ரிக் ஏர்வே சர்ஜரிஸ் அப்படின்றது காஞ்சி காமகோடி சைல்ட் ட்ரஸ்ட்டில் இருக்கிற ஒரு சென்டர். இங்கே வந்து ஹார்ட் ஆப்ரேஷனையும் மூச்சு குழாய்க்கு போகிற ஏர்வே சர்ஜரிஸையும் சேர்த்து ஒரே சமயத்தில் நாங்கள் பண்ணுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டும் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டையும் ஒரே சிட்டிங்கில் பண்ணி சரி பண்ண முடியும். அப்படி பண்ணி அதுக்கப்புறமா ஐசியூவில் அதெல்லாம் வச்சுருந்து கொஞ்ச நாள் கழித்து எல்லாம் வந்து ஆறி போனதுக்கப்புறமா குழந்தைய வீட்டுக்கு அனுப்பி விட முடியும். அதனால இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இங்கே எந்த சிம்டம் இருக்குது, மூச்சு போயிட்டு வர கஷ்டம் இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆஸ்மா இருக்குது அதனால தான் மூச்சு போயிட்டு வர்றது கஷ்டம் இருக்குது அப்படின்ற மாதிரியே வந்து விட்டுட்ருப்போம். மூச்சு போகிற கஷ்டம் எல்லாமே ஆஸ்மா கிடையாது. அதனால் என்ன ப்ராப்ளம்ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். எங்கேருந்து மூச்சு போகிறதுல கஷ்டம் வருது, கீழே தான் இருக்குதா, இல்லை லங்ஸ் லெவலில் இருக்குதா, அல்லது மேலே இருக்குதா, அல்லது ட்ரெக்கியான்னு சொல்கிற மூச்சு போகிற குழாயில் இருக்குதா, அல்லது வாய்ஸ் பாக்ஸில் இருக்குதா அப்படின்றத பார்த்து அதுக்கான வைத்தியத்தை ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்.